இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நந்தினி, உடம்பு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல சார். ஆனா குரல் எல்லாம் ஒரு மாதிரி டல்லா இருக்கிற மாதிரி இருக்கே, என்னாச்சு? நந்தினி, நீ விஜய் சொன்ன மாதிரி ரொம்ப பேசாம நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. இத பாரு, அந்த வேலை இந்த வேலைலாம் சொல்லி ஏதாச்சும் ஒரு வேலையை போய் பண்ணனா சும்மா இருக்க மாட்டேன், புரிஞ்சுதா? எப்படியும் இன்னும் 1-2 தண்ணி ஊத்த வேண்டியது இருக்குல்ல, அது வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் நந்தினி. நந்தினி, என்ன புரியுதா? நந்தினி, 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 ஏய், என்னாச்சு? எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு? நான் உங்களுக்கு அப்படி என்ன சார் பண்ணிட்டேன்? என்னாச்சு நந்தினி? எனக்காக ஏன் சார் அவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சீங்க? நான் என்ன செஞ்சேன்? விஜய் அக்கா சொன்னாங்க, தோரணமால சாமியார் வந்தது, கோயிலுக்கு போ சொன்னது, நீங்க போய் வேண்டுதல் செஞ்சதுன்னு எல்லாத்தையும் சொன்னாங்க. ஏன் சார், எதுக்காக சார் அப்படி எல்லாம் பண்ணீங்க? ஏய், இல்ல நந்தினி, உனக்கு உடம்பு சரியாகணும்னா இப்படி எல்லாம் செய்யணும்னு சொன்னாங்க, அதெல்லாம் செஞ்சாச்சு, அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், உங்க அருமை என்ன, அந்தஸ்து என்ன, அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு அழாத 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 அழாத. அதுவும் கோவில் வாசல்ல மத்த பிச்சைக்காரங்களோட சேர்த்து பிச்சை எல்லாம் எடுத்திருக்கீங்க. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஐயோ நந்தினி, ஏய், சும்மா மத்தவங்க தான் அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா நீயும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. இத பாரு, இந்த கௌரவம், அந்தஸ்து, பிரஸ்டீஜ், ஸ்டேட்டஸ் இப்படி எல்லாம் எதையுமே நான் பார்க்கறதே இல்லை. என் அம்மாவுக்கு தான், என் தாய் குலக்கு தான் இதெல்லாம் பெருசு. எனக்கு சக மனுஷங்க மட்டும்தான் பெருசு. ப்ளீஸ் அழாத நந்தினி.